வணக்கம். பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை அதிகரித்த போது மக்களுடைய வீட்டு பட்ஜெட் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று அதை நீங்க பாருங்கள். சாப்பாட்டு மீது எந்த அளவில் மக்கள் செலவு செய்து வந்தார்களோ அதிலேயும் மக்கள் கையை வைத்து விட்டார்கள். அதாவது சாப்பாட்டு செலவை குறைத்து விட்டார்கள் மக்கள். ரிசர்வ் பேங்கின் பொருளாதார பிரிவு வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட் படி பார்க்கும்போது பெட்ரோல் மீது ஆகக்கூடிய அந்த செலவு, அந்த பட்ஜெட் அதிகரித்த போது மளிகை பொருட்களுக்கான அந்த பட்ஜெட்டை ஒவ்வொரு குடும்பமும் குறைக்க தொடங்கிவிட்டது. இதுதான் இந்த அரசாங்கம் மக்களுக்காக செய்த அந்த நலத்திட்டங்கள். போன வருடம் நீங்க பார்த்தீர்கள்னா சுஷாந்த் சிங் ராஜ்பூத்துடைய ஒரு செய்தி அவர்கள் கையில் கிடைத்து விட்டது. ஒட்டுமொத்த அரசியல்வாதிகள், ஒட்டுமொத்த கோதி மீடியா, முக்கியமாக அர்ணப் கோஸ்வாமி போன்ற நபர்கள் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் வரை மக்களை திசை திருப்பும் வேளையில் இறங்கியிருந்தார்கள். இதே சுஷாந்த் சிங்குடைய நியூஸை வைத்து, அதாவது மக்கள் எந்த விதமான கேள்வியும் கேட்டுவிடக்கூடாது. கோவிட் காலகட்டத்தில் மக்களுடைய சிந்தனை கொலை செய்யப்பட்டாரா அல்ல தற்கொலை செய்தாரா என்கிற அந்த கேள்வியில் சிக்க வைக்கும் வேலையை மட்டும்தான் இந்த நபர்கள் பார்த்து வந்தார்கள். இந்த முறை இவர்கள் கையில் இது போன்ற எந்த செய்தியும் கிடைக்கவில்லை. அதனால்தான் யூனியன் மினிஸ்ட்ரியின் ரீஷஃபல் என்கிற பெயரில், பாப்புலேஷன் கண்ட்ரோல் என்கிற பெயரில் மக்களை மீண்டும் ஒரு முறை திசை திருப்ப முன்வந்து விட்டது இந்த அரசாங்கம். முக்கியமாக பிஜேபி சாசனம் எங்கெல்லாம் இருக்கிறதோ, பிஜேபியோட யூனியன் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், எம்பிக்கள் அனைவருமே இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு விஷயம் இந்தியாவுடைய மக்கள் தொகை. இந்தியாவுடைய மக்கள் தொகை தான் இந்தியா வல்லரசாகாத காரணமாக இருக்கிறது. அதாவது இந்தியாவுடைய பாப்புலேஷனை பற்றி எந்த அளவில் பேசி வருகிறார்களோ அந்த அளவில் பெட்ரோல் டீசல் விலையை பற்றி பேச மாட்டார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, வேலையில்லாத பட்டதாரிகளை பற்றி பேச மாட்டார்கள். எஜுகேஷன் சிஸ்டம், மெடிக்கல் பாலிசிஸ், நம் நாட்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள், எதை பற்றியும் பேச மாட்டார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் தேர்தல் மட்டும்தான். 2014ஆம் ஆண்டில் தொடங்கி 2021ஆம் ஆண்டு வரை ஒவ்வொரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தலை எந்த அளவில் இந்த அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக எடுத்துக்காட்டி இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடி இருக்கிறது என்று நீங்கள் அனைவருமே பார்த்துதான் வருகிறீர்கள். அது கொரோனா காலகட்டமாக இருக்கட்டும், அல்ல கொரோனாவின் அழிவு காலமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தால் கூட இந்த அரசியல்வாதிகளுக்கு தேர்தலை விட வேற எதுவுமே பெருசாக தென்படுவதில்லை. இந்த விஷயத்தை ரொம்பவே கவனமாக நீங்க பார்க்க வேண்டும். பெட்ரோல் டீசலை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாத நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள், முன்னாள் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள், அவர் எந்த வேலையை பார்த்து வந்தாரோ அதே வேலையை இப்போ புதுசாக பதவியேற்ற புதிய பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் அந்த வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். அதாவது தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தை எத்தனையோ முறை நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன். பெட்ரோல் டீசல் விலையை தவிர அனைத்து ட்வீட்களையுமே இந்த நபர் போட்டு வருவார். இன்னைக்கு புதுசாக பதவியேற்ற பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி அவர்களும் அதே வேலையை தான் பார்த்து வருகிறார். ஒரு நிமிடத்திற்கு இந்த 2 நபர்களுடைய ட்விட்டர் பக்கத்தை காட்டுகிறேன், நீங்களே பாருங்கள். தர்மேந்திர பிரதான் அவர்கள் பெட்ரோலியம் மினிஸ்டராக இருந்தபோது அவருடைய ட்விட்டர் பக்கம், இன்னைக்கு ஹர்தீப் சிங் பூரி புதுசாக பதவியேற்ற பெட்ரோல் மினிஸ்டருடைய ட்விட்டர் பக்கம், எந்த விதமான வித்தியாசமும் உங்களால் பார்க்க முடியாது. பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பிஜேபி கட்சி என்னெல்லாம் ட்வீட்டை பகிர்ந்து வருகிறார்களோ அந்த அனைத்து ட்வீட்டையுமே இந்த நபர்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் உங்களால் பார்க்க முடியும். அதாவது யூனியன் மினிஸ்ட்ரி மாறிவிட்டது, ஆனால் நாட்டில் எந்த விதமான விஷயமும் மாறவில்லை. மக்கள் திசை திருப்புவதற்காக மட்டும்தான், மக்களுடைய கவனத்தை சிதைக்கிறதற்காக மட்டும்தான் இது போன்ற வேலையை இந்த அரசாங்கம் பார்த்து வருகிறது. அதுதான் உண்மை. ஒரு ட்வீட்டை பார்த்தேன். நரேந்திர மோடி அவர்கள், அதாவது நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் போட்ட ஒரு வித்தியாசமான ட்வீட். நாட்டு மக்களை எந்த அளவில் நம்பியிருக்கிறார் இந்த நபர் என்று பாருங்கள். நாட்டு மக்களை எப்படி ஏமாளி போன்று நடத்தி வருகிறார் என்று கொஞ்சம் பாருங்கள். Which are the topics that interests you, which you like them to be featured in this month's Mann Ki Baat? Share them on Namo app or My Government. You could also record message by dialing 1800 117800.
எந்த விதமான விஷயங்கள், எந்த விதமான டாபிக்கள் இந்த மாதம் நான் பேச இருக்கும் மன் கி பாத்தில் நீங்க கேட்க இருக்கிறீர்கள்? நான் அனைத்தையுமே செய்துவிட்டேன், என்னிடம் எந்த விதமான டாபிக்கும் இல்லை. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எந்த விஷயத்தை பற்றி நான் பேசணும் என்று நீங்க ஆசைப்படுகிறீர்கள், மெசேஜ் வடிவமாகவோ என்னுடைய ஆப்பில் போய் அந்த வழியாகவோ அல்ல, நான் எழுதியிருக்கும் இந்த ஃபோன் நம்பரில் மெசேஜ் வடிவமாக எனக்கு நீங்க எடுத்து கூறலாம். 22ஆம் தேதி வரை இருக்கும் மன் கி பாத்தில் எந்த டாபிக் என்று கூட தெரியாமல் மக்களிடம் உங்களிடம் வந்து கேட்டிருக்கிறார் இந்த நபர். அதாவது நம் நாட்டில் எந்த விதமான பிரச்சனையும் அல்ல. நம் நாட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசலை பற்றி இவர் பேச மாட்டார். வேலை வாய்ப்பை பற்றி இந்த நபர் பேச மாட்டார். நம் நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன் பாலிசியை பற்றி இந்த நபர் பேச மாட்டார். இவர்கள் எடுத்துக்காட்டி வரும் ஒரு சில விஷயங்கள், பாப்புலேஷனால் தான் இந்தியா வல்லரசாக மாறவில்லை. இந்த நபர்கள் பேசும் விஷயம் தேர்தல், வரும் 2022ஆம் ஆண்டில் வர இருக்கும் உத்தரப்பிரதேஷ் தேர்தல். இதை தவிர வேற எதுவுமே நாங்கள் பேச மாட்டோம். இந்த ட்வீட்டிற்கு பல நபர்கள் பதிலை கொடுத்திருக்கிறார்கள். இவர் போட்ட ட்வீட்டிற்கு rg4india.com என்கிற ஒரு நபர் அவர் போட்ட ட்வீட், hope same mouth when you were CM of Gujarat, utter voice against fuel price when it was 64, now it have crossed 104. What is your take? If you willing to comment yourself, either control fuel hike in price or express unconditional apologies in public to MMS. மன் கி பாத் என்கிற இந்த ப்ரோக்ராமில் மக்களுக்கு முன் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். நீங்கள் சிஎமாக இருந்தபோது 64 ரூபாய் பெட்ரோல் விலை இருந்தபோது எந்த அளவில் வாய் கிளிய நீங்கள் பேசி வந்தீர்கள். இன்னைக்கு 104 ரூபாயை தாண்டிய பின் கூட உங்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. 2012ஆம் ஆண்டு நரேந்திர மோடி போட்ட அந்த ட்வீட்டை டேக் செய்து போட்டிருக்கிறார். இன்னொரு நபர் குனால், हम मन की बात में जनता को क्या राहत दे रहे हैं बताइएगा, क्योंकि जनता बहुत परेशान है. मन की बात से पेट नहीं भरता सर, और मेहरबानी होगी 5 किलो जो राशन आप देते हैं उसके बदले रोजगार दें. இந்த மன் கி பாத்தால் மக்களுக்கு என்ன பயன் கிடைத்து கொண்டு இருக்கிறது என்று கொஞ்சமாக புரிய வையுங்கள். நீங்க பேசி வரும் இந்த வார்த்தைகளால் மக்களுடைய வயிறு நிறையாது. தயவு செய்து நீங்க வழங்கி வரும் அந்த 5 கிலோ ராஷனை தவிர அதை கொடுக்காமல் அதற்கு பதிலாக மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தால் நல்லா இருக்கும். சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு ஆழமான விஷயம். இன்னொரு நபர், பிரதமர் மோடி அவர்கள் கேட்ட இந்த டாபிக், எந்த டாபிக்னா இந்த மன் கி பாத்தில் பேச வேண்டும் என்று அவருக்கு கொடுத்த பதில், பெட்ரோல் டீசலை பற்றி நீங்கள் பேசலாம், எடிபிள் ஆயில் சமையல் எண்ணெயை பற்றி பேசலாம், வேலைவாய்ப்பு அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேசலாம், ஹெல்த் கேரை பற்றி பேசலாம், குக்கிங் கேஸோடைய ப்ரைஸ் அதிகரித்து விட்டது அதை பற்றி பேசலாம், கிசான் பில், இன்கம் டபுளிங் இதை பற்றி பேசலாம், உமன் சேஃப்டியை பற்றி பேசலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பேசலாம், ஜிடிபி மேனுஃபேக்சரிங் செக்டரை பற்றி பேசலாம், என்விரான்மெண்ட் கன்சிடரேஷனை பற்றி பேசலாம். எத்தனையோ டாபிக்கள் இருக்கிறது மோடிஜி, இதை பற்றி பேசலாம், உங்களுக்கு டாபிக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லை என்று கூறியிருக்கிறார். இன்னொரு நபர் இதேந்திர திவாரி என்கிற இந்த நபர், I want to tell you one thing, that if you pay attention to the problem of inflation happening in the country, then it is better to think about the poor of the country too. If the inflation continues like this, then the poor will have biggest problem. நம் நாட்டு ஏழைகளை பற்றி பேசலாம், நம் நாட்டில் இன்ஃப்ளேஷனை பற்றி பேசலாம். ஏழைகளுடைய நிலைமை இப்படியே போய்கொண்டிருந்தால் ஏழைகளுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று அதை பற்றி பேசலாம். ஆனால் நீங்கள் பேச மாட்டீர்கள். இன்னொரு நபர், சார், have guts to talk about unemployment, poverty, have guts to talk about, அதாவது தைரியம் இருந்தால் இந்த நாட்டில் உள்ள வேலை வாய்ப்பை பற்றி பேசுங்கள், இந்த நாட்டில் உள்ள ஏழைத்தன்மையை பற்றி பேசுங்கள், இந்த நாட்டில் உள்ள பர் கேபிட்டா இன்கமை பற்றி பேசுங்கள், இந்த நாட்டில் உள்ள ஸ்கூல் எப்போ திறக்க போறார்கள், அந்த மாணவர்களுடைய நிலைமையை பற்றி பேசுங்கள். மன் கி பாத்திற்காக எத்தனை டாபிக் தான் உங்களுக்கு தேவை மோடிஜி என்று இவர் எழுதியிருக்கிறார். ML யாதவ் அவர்கள் பிஜேபியை சப்போர்ட் செய்து வரும் ஒரு நபர், பிஜேபிக்காக
தொண்டு செய்து வரும் ஒரு தொண்டர் எழுதிய இந்த வார்த்தைகள். पेट्रोल डीजल की कीमतों पर बोलें कुछ, बहुत जरूरी हो गया है. अब हम जैसे जमीनी कार्यकर्ता अब लोगों को जवाब नहीं दे पा रहे हैं. मोदी जी, பெட்ரோல் டீசலை பற்றி ஏதாவது பேசுங்கள் மோடி ஜி. எங்கள் போன்ற தொண்டர்கள், ரோட்டில் கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை பார்த்து வரும் தொண்டர்கள், எங்களால் மக்களுக்கு பதில் கொடுக்க முடியவில்லை என்று எழுதியிருக்கிறார். பிரதமர் மோடியிடம் எந்த விதமான டாபிக்கும் இல்லை, மக்களிடமே கேட்டிருக்கிறார். கௌரவ் சிங் அவர்கள், அன்எம்ப்ளாய்மெண்ட், ரைசிங் பிரைஸ் ஆஃப் பெட்ரோல் அண்ட் கமோடிட்டி, செல்லிங் ஆஃப் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பேங்க் பிரைவேடைசேஷன், டிரான்ஸ்பரன்சி ஆஃப் PM கேர் ஃபண்ட்ஸ், தேர் ஆர் so many topics to be discussed. PM cares, அதில் வந்த பணம் என்னானது, அதற்கான டிரான்ஸ்பரன்சி எதற்காக கிடைக்கவில்லை, பேங்க் பிரைவேடைசேஷனை பற்றி பேசுங்கள், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அதாவது மக்களுக்கே சொந்தமான சொத்துக்கள், கவர்மெண்ட் செக்டர்களை எதற்காக பிரைவேட் கையில் கொடுத்து வருகிறீர்கள், இதையெல்லாம் நீங்க விளக்கலாமே. டாபிக்கிற்கு எந்த விதமான குறைபாடும் இல்லை, எதை வேணாலும் எடுத்து பேசலாம், மக்களிடம் வந்து கேட்க தேவையில்லை என்று எழுதியிருக்கிறார். மோடி அரசாங்கத்தை சார்ந்த நபர்கள் பாப்புலேஷனால் தான் இந்தியா வல்லரசாகவில்லை என்று கூறி வருகிறார்கள். பாப்புலேஷன் கண்ட்ரோல் மிக முக்கியமாக தேவைப்பட்டு வருகிறது. அதாவது 2 குழந்தைக்கு மேலே குழந்தை இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான அரசு சலுகையும் கிடைக்காது, தேர்தலில் நீங்க நிற்கக்கூடாது, அரசாங்கம் கொடுத்து வரும் எந்த சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது. இப்படித்தான் இந்த பாப்புலேஷனை கண்ட்ரோல் செய்ய முடியும். 2014ஆம் ஆண்டு நியூயார்க்கிற்கு கூட்டிச் செல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு ஃப்ளாஷ்பேக். இதே பிரதமர் மோடி அவர்கள் மெடிசன் ஸ்கொயர்ல இருந்து உலக நாடுகளுக்கு அமெரிக்காவில் போய் அங்கே இருக்கும் மக்களுக்கு என்ன எடுத்துக்காட்டினார் என்று அந்த வீடியோவை நீங்க கவனமாக பார்க்க வேண்டும். இதே பாப்புலேஷனை பற்றி நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டிலிருந்து இப்ப வரை என்ன பேசி வருகிறார் என்று. இன்னைக்கு பாப்புலேஷன் ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து விட்டது. ஆனால் இதே பாப்புலேஷன் ஒரு வரப்பிரசாதம், இந்தியாவிற்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்று கூறினார். அந்த வீடியோவை பார்த்து விடுங்கள். दूसरी ताकत है डेमोग्राफिक डिविडेंड. जिस देश के पास 35 से कम उम्र के 65% नौजवान हो, इससे बड़ा उद्देश्य को क्या चाहिए, इससे बड़ी क्या संपदा हो सकती है. और तीसरी बात, डिमांड. पूरा विश्व भारत की तरफ नजर कर रहा है. क्यों? क्योंकि उसे मालूम है 125 करोड़ का देश है, बहुत बड़ा बाजार है, बहुत ज्यादा डिमांड है. ये तीनों चीजें किसी एक देश के पास हो, ऐसा आज दुनिया में कहीं नहीं है. और इसी सामर्थ्य के आधार पर, इसी शक्ति के भरोसे भारत नई ऊंचाइयों को पार करेगा, ये मेरा विश्वास है. பிரதமர் பேசிய வார்த்தைகள். இந்தியாவில் 125 கோடி மக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த 125 கோடி மக்கள் இந்தியாவிற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதே நாட்டில் 35 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை 65%. இதே நாட்டை பார்த்து ஒட்டுமொத்த உலகமே இன்னைக்கு இந்த நாட்டில் வந்து பிசினஸ் செய்ய வேண்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மேன் பவரை தன் பக்கம் திருப்ப வேண்டும், உலகமே இந்தியாவை தான் நம்பி இருக்கிறது என்று நம் நாட்டு பிரதமர் கூறினார். இது போன்ற வாய்ப்பு வேற எந்த நாட்டிற்குமே கிடைத்திருக்காது. உலகத்தில் இருக்கும் எந்த நாட்டிற்குமே இந்த அமைப்பு, இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று நியூயார்க்கில் 2014ஆம் ஆண்டு கூறிய இதே பிரதமர் இன்னைக்கு இதே பாப்புலேஷன் பிரச்சனையாக மாறிவிட்டது. இதே அரசாங்கத்தை சார்ந்த சீஃப் மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர் போன்ற நபர்கள் பாப்புலேஷனை ஒரு பிரச்சனை என்று எடுத்து காட்டிவிட்டார்கள். இது ஒரு முறை 2 முறை அல்ல, எத்தனையோ முறை 2014ஆம் ஆண்டிலிருந்து நாட்டு பிரதமர் கூறி வரும் இந்த வார்த்தைகள். 125 கோடி மக்களால் தான் இந்தியா இன்னைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய சிறந்த நாடாக இருக்கிறது இந்த நாட்டில் வசித்து வரும் மக்களால். மார்ச் 30, 2018ஆம் ஆண்டு நம் நாட்டு பிரதமர் பேசிய
இந்த உரையை கேட்டு விடுங்கள். இன்னைக்கும் இதே வார்த்தை தான். 125 கோடி மக்களால் தான் இந்தியா உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வீடியோவை பார்த்து விடுங்கள். इस देश के 125 करोड़ लोगों की इच्छा शक्ति और श्रम शक्ति से कतई बड़ी नहीं है. जहां 65% जनसंख्या 35 वर्ष से कम उम्र की हो, जहां पर डेमोग्राफिक डिविडेंड का इतना विस्तार हो, उस देश के लोग ठान लें तो कोई भी लक्ष्य असंभव नहीं है. 11 அக்டோபர் 2018 ஆண்டு பேசிய இந்த வீடியோவில் இவர் பேசிய வார்த்தை 125 கோடி மக்களால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வர இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இதே மக்களால் தான் வர இருக்கிறது என்று அந்த வார்த்தையை கூறினார். அந்த வீடியோ தான் இது. मैं आज पूरे विश्वास से अपने देश के 130 करोड़ लोगों के सामर्थ्य से कह रहा हूं कि भारत चौथी औद्योगिक क्रांति के लाभ से वंचित नहीं रहेगा, बल्कि मैं मानता हूं कि चौथी औद्योगिक क्रांति में भारत का योगदान पूरे विश्व को चौंकाने वाला होगा. अभूतपूर्व, अप्रत्याशित, अकल्पनीय योगदान भारत का होगा. हमारी विविधता, हमारी डेमोग्राफिक पोटेंशियल, फास्ट ग्रोइंग मार्केट साइज और डिजिटल इंफ्रास्ट्रक्चर भारत को रिसर्च और इम्प्लीमेंटेशन का ग्लोबल हब बनाने की क्षमता रखता है. ஒவ்வொரு முறையும் நம் நாட்டு பிரதமர் கூறிய வார்த்தைகள் 125 கோடி மக்கள் 130 கோடி மக்களால் தான் இந்தியா வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இதை எப்பவுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பாப்புலேஷனை எப்பவுமே பிரச்சனையாக பேசவே இல்லை. ஆனால் இன்னைக்கு இது பிரச்சனையாக மாறிவிட்டது. 28 பிப்ரவரி 2019 ஆண்டு மீண்டும் ஒரு முறை பிரதமர் மோடி வாயாலேயே 125 கோடி மக்களை பற்றி, இந்த 125 கோடி மக்கள் இவர்கள் அனைவருமே சேர்ந்து கொடுத்த அந்த சக்தியை பற்றி பேசியிருக்கிறார். இவர்கள் இல்லை என்றால் இந்தியா ஒரு நாளும் செயல்படாது என்று கூறியிருக்கிறார். அந்த வீடியோவையும் பார்த்து விடுங்கள். साथियों, हमारे पास डेमोक्रेसी, डेमोग्राफी एंड डिमांड, इसका डिविडेंड है. आज भारत दुनिया की सबसे तेजी से बढ़ती हुई अर्थव्यवस्था बन चुका है. हमारे युवाओं की महत्वाकांक्षाएं सर्वश्रेष्ठ होने को लेकर उनकी ललक हमारी सबसे बड़ी ताकत है. ऐसे में हमें साइंस, टेक्नोलॉजी और इनोवेशन को जनता से जोड़कर उन्हें समाज की आकांक्षाओं और जरूरत के अनुरूप बनाना हो. டெமோக்ராட்டிக் டிவிடெண்ட், இதை பற்றி பல முறை நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். அதாவது இந்தியாவில் வசித்து வரும் நம் நாட்டு மக்கள் தான் இந்தியாவுடைய சொத்தாக இருக்கிறார்கள், இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறார்கள். 25 செப்டம்பர் 2019 ஆண்டு ப்ளூம்பர்க் குளோபல் பிசினஸ் ஃபோரமில் பேசிய நம் நாட்டு பிரதமர் கூறிய வார்த்தைகள், இந்தியாவில் வளர்ச்சிக்கான 4 தூண்கள் இருக்கிறது. இந்த 4 தூண்களிலிருந்து மிக முக்கியமான தூண் நம் நாட்டு மக்கள், நம் நாட்டு பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷன் இல்லை என்றால் இந்தியா வல்லரசாக மாற முடியாது என்று கூறியிருக்கிறார். 16 ஜனவரி 2020 கேரளா கோலிகேட்டில் பேசிய நம் நாட்டு பிரதமர், உலகமே இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் காரணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேன் பவர், இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பொட்டென்ஷியல், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தை, அனைத்திற்குமே காரணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள். எத்தனை முறைதான் நம் நாட்டு பாப்புலேஷனை பாராட்டி பேசியிருக்கிறார் நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள். 25 ஜூன் 2019 ஆண்டு பாராளுமன்றத்திலிருந்து இதே பிரதமர் கூறிய வார்த்தைகள், 125 கோடி மக்கள் தான் இந்தியாவிற்கான வாய்ப்பாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் கூட. அப்போ எப்படி பாப்புலேஷன் இன்னைக்கு பிரச்சனையாக மாறிவிட்டது என்று எனக்கு புரியவில்லை. பாராளுமன்றத்தில் பேசிய அந்த வீடியோவையும் நீங்களே கேட்டு விடுங்கள். आज दुनिया में हम डेमोग्राफिक डिविडेंड की बात करते हैं, देश के पास युवा शक्ति है, लेकिन क्या विश्व की आवश्यकता के अनुसार हम हमारे युवा को तैयार कर पा रहे हैं? हमें बहुत कुछ करने की आवश्यकता है. பாப்புலேஷன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகிவிட்டது. ஆனால் நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் 2014 ஆண்டு
தேர்தல் பிரச்சாரத்தின் போது, அதாவது இவர் பிஎம் ஆகிறதற்கும் முன்னாடி இந்தியா முழுவதும் தேர்தலும் போது இவர் கொடுத்த ஒரு வாக்குறுதி, 2 கோடி வேலை வாய்ப்பு நான் இந்திய மக்களுக்கு கொடுக்க இருக்கிறேன், அந்த அளவில் இந்தியாவை நான் வல்லரசான நாடாக மாற்றி அமைத்து விடுவேன் என்று இவர் கூறிய அந்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நம்பி நம் நாட்டு மக்கள், நம் நாட்டு இளைஞர்கள், 65% இளைஞர்கள், எந்த இளைஞர்களை பற்றி இவர் பேசினாரோ அதே 65% இளைஞர்கள் இவருக்கு ஓட்டை போட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த இளைஞர்களுடைய நிலைமையை பாருங்கள். எதை பற்றி பேசுவது, மன் கி பாத்தில் எதை பற்றி பேசுவது என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் மோடிஜி. வேலைவாய்ப்பை பற்றி கொஞ்சமாக நீங்கள் பேச வேண்டும், கொஞ்சமாக நீங்கள் உங்களுடைய வாக்குறுதியை ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். 2014ஆம் ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டு வரை முதல் 5 வருடத்தில் நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் எந்த அளவில் நம் நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்று நீங்களே பார்க்க வேண்டும். முதல் 5 வருடத்திற்கு பின் 2019ஆம் ஆண்டு 2வது முறை பிரதமராக பதவியேற்ற இதே பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு 2 வருடமாகிவிட்டது. இன்னைக்கு வரை நம் நாட்டு இளைஞர்களுக்காக என்ன செய்தார்கள் என்று யாருக்குமே தெரியவில்லை. நம் நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு என்னவாக இருக்கிறது என்று அந்த கணக்கை நீங்களே பார்த்து விடுங்கள். தேர்தல், எப்போ பார்த்தாலும் தேர்தல் பிரச்சாரத்தை தவிர நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்களுக்கு, இவருடைய கட்சிக்கு வேற எதுவுமே தெரியவில்லை. நம் நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் இந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியாத காரணம் என்ன? நம் நாட்டு பிரதமருக்கு இந்த பிரச்சனைகள் தெரியாத காரணம் என்ன? இன்னைக்கு உங்கள் முன் வந்து மன் கி பாத்தில் நான் என்ன பேசுவது என்று அதற்கான ஒரு டாபிக்கை கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார். நம் நாட்டு இளைஞர்கள், இவர்களுடைய வேலை வாய்ப்பு, இந்தியாவில் கிட்டத்தட்ட 1000 எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுகள் இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 997 எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுகள். வேலையில்லாத பட்டதாரிகள் இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு போய் தன்னை பதிவிட வேண்டும். அதாவது 10வது முடித்த மாணவர்கள் முதல் முறையாக எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிற்கு போய் ஒரு ஃபார்மை நிரப்பி வருகிறார்கள். ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது, எனக்கும் அரசாங்கம் உத்தியோகம் கொடுத்துவிடும் என்று. 10வதை முடித்து 12ஆம் வகுப்பை முடித்த மாணவர்கள் அங்கே போய் அப்டேட் செய்ய வேண்டும், நான் 12வதை முடித்து விட்டேன். கிராஜுவேஷனை முடித்த மாணவர்கள், நான் கிராஜுவேஷன் முடித்து விட்டேன் என்று அதையும் அப்டேட் செய்ய வேண்டும். டிப்ளோமா முடித்த மாணவர்கள், யூஜி முடித்த மாணவர்கள், எந்த படிப்பை முடித்தாலும் இதே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிற்கு போய் அந்த அப்டேட்டை கொடுத்தால் உங்களுக்கு வேலை கிடைத்துவிடும் என்று ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த நம்பிக்கையை இந்த அரசாங்கம் எப்படி சிதைத்திருக்கிறது என்று பாருங்கள். 2018ஆம் ஆண்டிற்கு பின் லேபர் மினிஸ்ட்ரி எந்த விதமான டேட்டாவையும் வெளியே விடவில்லை. அதாவது 2018ஆம் ஆண்டிற்கு பின் எத்தனை நபர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தோம், எத்தனை நபர்களுக்கு வேலை கிடைத்து விட்டது என்ற எந்த விதமான டேட்டாவும் கொடுக்காத அரசாங்கம் தான் இன்னைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். 2வது முறை பிரதமராகவும் மாறிவிட்டார் இந்த நபர். இந்தியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை கொஞ்சம் பாருங்கள், எந்த அளவில் இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கிறது என்று. 48 மணி நேரத்திற்கு முன் எந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்து முடிந்ததோ, எந்த மாநிலத்தில் கலவரம் வெடித்ததோ, எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் இதே அரசியல்வாதிகளுடன் இணைந்து கோஷம் வெளிவிட்டு கொண்டிருந்தார்களோ, அங்கு இருக்கக்கூடிய மக்களை தாக்கி வந்தார்களோ, இதே மாணவர்கள். இந்த மாணவர்களை பார்த்து தான் இந்த கேள்வி. 10வது முடித்த மாணவர்கள் 12,53,000 நபர்கள் இந்த ஃபார்மை நிரப்பியிருக்கிறார்கள். எங்களுக்கு வேலை தேவை, அந்த பட்டியலில் எங்களுடைய பெயரையும் எழுதிவிடுங்கள் என்று. 12,53,000 ஃபார்ம்களிலிருந்து வெறும் 10,400 நபர்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைத்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில். 2018ஆம் ஆண்டு 3,24,000 நபர்கள் இந்த ஃபார்மை நிரப்பியிருக்கிறார்கள். ஆனால் வெறும் 400 நபர்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைத்திருக்கிறது. எஸ்சி எஸ்டி இது ஒரு கோட்டா, ஓபிசி ஒரு கோட்டா, ரிசர்வேஷன். இந்த ரிசர்வேஷனை காட்டி மக்களை மீண்டும் ஒரு முறை திசை திருக்கும் வேலையை தான் இந்த நபர்கள் பார்த்து வருகிறார்கள். அதாவது ஜாதியை முன்னிறுத்தி, மதத்தை முன்னிறுத்தி இந்த அரசியல்வாதிகள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று ஒரு பொய்யான பிம்பத்தை கிரியேட் செய்து உங்களுடைய ஓட்டை மட்டும்தான் பறித்து வருகிறார்கள். உங்களுக்கு எந்த விதமான வேலையும் கொடுக்க மாட்டார்கள். இந்த எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் கோட்டாவில் கிட்டத்தட்ட 54,000 நபர்கள் ஃபார்மை நிரப்பியிருக்கிறார்கள். ஆனால் இந்த 54,000 ஃபார்ம்களிலிருந்து வெறும் 30 நபர்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைத்திருக்கிறது. இது ரிசர்வேஷன் கோட்டாவுடைய நிலைமை. நம் நாட்டு பிரதமர்
ஓபிசி கேட்டகரியை சார்ந்த நபர். நம் நாட்டில் இருக்கக்கூடிய யூனியன் மினிஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 27 யூனியன் மினிஸ்டர்கள் இருக்கிறார்கள். அதாவது எந்த அளவில் ஓபிசி கேட்டகரிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இந்த ஓபிசி கேட்டகரியில் கிட்டத்தட்ட 7,58,600 ஃபார்ம்கள் நிரப்பப்பட்டது. அதிலிருந்து வெறும் 5,017 நபர்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைத்திருக்கிறது. நம் நாட்டு பிரதமர்லேருந்து 27 யூனியன் மினிஸ்டர்கள் வரை அனைவருமே ஓபிசி. ஆனால் அந்த ஓபிசி கேட்டகரிக்கும் எந்த அளவில் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கணக்கையும் கொஞ்சம் கேட்டுவிடுங்கள். இது உத்தரப்பிரதேசத்துடைய கணக்கு மட்டும்தான். 2014ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த இந்தியாவில் 4,42,62,000 நபர்கள் இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் போய் ஃபார்மை நிரப்பியிருக்கிறார்கள். ஆனால் வெறும் 3,38,000 நபர்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைத்திருக்கிறது. அடுத்த வருடம் 2015ஆம் ஆண்டு 3,85,000 நபர்களுக்கு வேலை கிடைத்திருக்கிறது. 2017ஆம் ஆண்டு 4,24,000 நபர்கள். 2018ஆம் ஆண்டு 4,04,700 நபர்கள் மட்டுமே. இந்த முதல் 5 வருடத்தில், அதாவது 2014 தொடங்கி 2019 வரை முதல் 5 வருடத்தில் நம் நாட்டு பிரதமர் கூறிய அந்த வாக்குறுதி, ஒரு வருடத்திற்கு 2 கோடி வேலை வாய்ப்பு, 10 கோடி வேலை வாய்ப்பை நான் கொடுக்க இருக்கிறேன் என்று அந்த பொய்யான வாக்குறுதியை கொடுத்த நம் நாட்டு பிரதமர் அவருடைய வாக்குறுதியை நம்பி கிட்டத்தட்ட 18லிருந்து 20 கோடி நபர்கள் இதே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிற்கு போய் இந்த ஃபார்ம்களை நிரப்பியிருக்கிறார்கள். ஆனால் எத்தனை நபர்களுக்கு வேலை கிடைத்தது என்று அதையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். 10 கோடி வேலை வாய்ப்பு, கிட்டத்தட்ட 20 கோடி மக்கள் தன்னுடைய ஃபார்மை நிரப்பியிருக்கிறார்கள். ஆனால் வேலை கிடைத்த நபர்களுடைய எண்ணிக்கை 19,56,700 மட்டுமே. சிந்தித்து பாருங்கள். இதுதான் நம் நாட்டு அரசாங்கம். 2014 2021 ஒரு ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்போது 2017 ஒரு மத்தி அந்த ஆவரேஜான வருடமாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கணக்கையும் நீங்கள் பார்க்க வேண்டும், கவனமாக கேட்க வேண்டும். 15லிருந்து 19 வயதிற்கான அந்த இளைஞர்கள் 75,50,000 நபர்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் போய் இந்த ஃபார்ம்களை நிரப்பியிருக்கிறார்கள். 20 வயதிலிருந்து 29 வயதிற்கான இந்த இளைஞர்கள் 1,95,23,200 கிட்டத்தட்ட 2 கோடி இளைஞர்கள் இந்த வேலைக்காக ஃபார்ம்களை நிரப்பியிருக்கிறார்கள். 30லிருந்து 39 வயதிற்கான இளைஞர்கள் 1,10,56,000 ஃபார்ம்களை நிரப்பியிருக்கிறார்கள். 40 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் 30லிருந்து 39 வயது இவர்களுக்கும் வேலை தேவைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. எந்த அளவில் இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறது என்று பாருங்கள். 50 வயதிற்கு மேற்பட்ட நபர்களும் இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் இன்னும் இருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை 9 லட்சம். 2017ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த ரிப்போர்ட் 2018ற்கு மேலே ரிப்போர்ட்டை வெளியே வரவில்லை. இந்தியாவுடைய உண்மை நிலவரம் தான் என்ன? இந்தியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் தான் என்ன? எங்கே திரும்பி பார்த்தாலும் வேலை வாய்ப்பு கிடையாது என்கிற அந்த ஒரே ஒரு பதில் தான் இந்தியாவில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. 2 கோடி வேலை வாய்ப்பு இந்திய இளைஞர்களுக்கு நான் தேடி கொடுக்கிறேன் என்று நம் நாட்டு பிரதமர் கூறிய அந்த வார்த்தைகள். ஆனால் 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் 1,49,99,300 மாணவர்கள், இவர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கும் பதில் வேலை வாய்ப்பு கிடையாது. 12ஆம் வகுப்பு பாஸ் ஆன மாணவர்களுடைய எண்ணிக்கை 1,84,000, இவர்களுக்கும் நம் நாட்டு அரசாங்கம் கொடுக்கும் பதில் வேலை வாய்ப்பு கிடையாது. கிராஜுவேஷன் முடித்த மாணவர்கள் 61,55,000 மாணவர்கள், இவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடையாது. போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்த மாணவர்கள் 15,35,000 மாணவர்கள், இவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடையாது என்று இந்த அரசாங்கம் கூறியிருக்கிறது. ஸ்கில் இந்தியா நம் நாட்டு பிரதமர் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய திட்டம். இந்த ஸ்கில் இந்தியாவில் கைத்தொழில் கற்றுக்குன மாணவர்கள் ஸ்கில் இந்தியாவில் சேர்ந்து விட்டால் எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைத்துவிடும் என்று இந்த அரசாங்கத்தை நம்பி அந்த ஸ்கில் இந்தியாவில் சேர்ந்து படித்த மாணவர்கள் கிட்டத்தட்ட 20 லட்சம் மாணவர்கள், இவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடையாது. இந்த நாட்டில் நிலைமை இதுவாக தான் இருக்கிறது. நம் நாட்டு பிரதமர் கேட்கும் கேள்வி வேடிக்கையாக இருக்கிறது. மன் கி பாத் என்கிற புரோகிராமில் நான் எதை பேசுவது? மன் கி பாத் என்கிற புரோகிராமில் எனக்கு பேசுவதற்கு எந்த டாப்பிக்குமே இல்லை என்று கூறியிருக்கிறார். பெட்ரோல் டீசலை பற்றி நீங்கள் பேசலாம்,
இந்த நாட்டுடைய வேலைவாய்ப்பை பற்றி பேசலாம், இந்த நாட்டு இளைஞர்களுக்கான அந்த எஜுகேஷன் பாலிசியை பற்றி பேசலாம், இந்த நாட்டில் உள்ள மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி பேசலாம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி பேசலாம், இந்த நாட்டின் பெண்களுக்கான அந்த கஷ்டங்களை பற்றி பேசலாம், பெண்களுக்கான அந்த பாதுகாப்பை பற்றி பேசலாம், விலைவாசி எந்த அளவில் உயர்ந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி பேசலாம். ஆனால் இதை அனைத்தையுமே விட்டுவிட்டு ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு யூனியன் மினிஸ்டர், ஒரு எம்பி, உங்களுடைய கட்சியை சார்ந்த நபர்களே இன்னைக்கு பாப்புலேஷன் தான் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்று எடுத்து காட்டிவிட்டார்கள். இதை அடுத்த ஒரு வாரங்களில் இல்லை ஒரு சில நாட்களில் ஒட்டுமொத்த கோதிய மீடியாவும் பிடித்துவிடும். ஒட்டுமொத்த ஐடி செல்லும் இதை தான் கடந்த 3 நாட்களாக எழுதி வருகிறார்கள். இன்னும் இது அதிகரிக்க இருக்கிறது. நீங்களும் இதை பேசுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களால் முடிந்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த உண்மையான பிரச்சனைகளை பற்றி உங்களுடைய மன் கி பாத்திலேயே பேசி பாருங்கள். உங்களுக்கு புரிந்துவிடும் இந்தியாவில் எந்த அளவில் பிரச்சனைகள் இருக்கிறது என்று. கவனமாக இருங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.